பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் இருக்குது. பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு முதல் வந்து கடலில் வந்து திருச்சிருவ பவனியை வரலாற்றிலே இந்த 177 ஆண்டுகளின் வரலாற்றிலே முதல் முறையாக அயல் கிராமங்களை சூழ்ந்து அந்தோனியார் பவனியாக வலம் வந்து தன்னுடைய பெருந்துரையோடு கூடிய ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார். வளமையாக கடல் வழியாகவும் திருச்சிருவ பவனி இடம்பெறுவது வளமை. முந்தைய காலத்தில் இந்த சிறப்பு முந்தைய அச்சுவேலியில் அச்சுவேலி இங்கால இளவாலை பண்டத்திருப்பு இளவாலை இதில் இருந்து வருவார்கள். முந்தைய பெண்கள் ஆக்கள் வந்து கோயிலில் தங்குவார்கள் இரவு நோவன முடிய. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கிறீர்கள்? எப்படி இருக்குது இந்த பெருநாளுகள் எப்படி இருக்குது? நாங்கள் வந்து பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இது நாங்கள் பிறந்த மண். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகிலும் அப்பு வந்தவர்களாக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த வருஷம் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக செய்த நாங்கள் இந்தியாவில் எங்களுக்கு பின்பக்கம் இருக்கிற ஊர் வந்து தையட்டி. அப்போ அந்த தையட்டி மக்களும் பல வருடங்களாக தங்கட பிரதேசத்தாலேயும் பவனி போகணும், அந்தோனியாட்ட இந்த பவனி இடம்பெறணும் என்ற ஆவலால் அவையில் கேட்டதுக்கு நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஊரணியில் நிற்கிறேன். வந்து ஊரணி அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த பூசைகள் வந்து நடைபெற்று வருகின்றன. இது சம்பந்தமான ஒரு காணொலியாக தான் அமையப்போது. வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். மிகவும் பிரம்மாண்டமான இந்த அந்தோனியாரின் திருவிழா வந்து நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அடங்கியிருக்கின்றன. கடலில் அந்தோனியாரை கொண்டு ஒரு பயணம் வந்து இந்த ஊருக்குள் இந்த அந்தோனியாரை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்து பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றன. இது சம்பந்தமான முழுமையான காணொலியோடு தான் இணைந்திருப்போம். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். பாருங்கள் மக்களை, இப்போ நான் வந்து ஊரணி என்ற பிரதேசத்தில் நிற்கிறேன். பாருங்கள், அந்தோனியார் திருவிழாக்கள் மிகவும் விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்குது. பாருங்கள், இந்த பாதையில் இந்த அரங்குகளை பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து வர்ண ஒளி விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. உள்ளுக்குள்ள வந்து பூசைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. சரியாக நேரம் வந்து 7 மணி ஆகுது. பாருங்க, அந்தோனியார் படத்தை பாருங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே வந்து இந்த கலர் லைட்டுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் பேனுகள் எல்லாமே ஃபுல்லாக வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் இருக்குது. பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு முதல் வந்து கடலில் வந்து அந்தோனியாரை கொண்டு போயிட்டு சுற்றி அவர்கள் வந்து அந்த பூசை வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கார்கள். அந்த காணொலியை நான் உங்களுக்கு இதில் இணைச்சி விட்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போது பூசை வழிபாடுகளோடும் இணைந்திருக்கலாம். உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். வீடியோ அனுப்பிவிடல நாளைக்கு எல்லாம்.
அந்த போட்டு பின்னால் போக சொல்லுங்க அவரை. கனவு கொஞ்சம் கிட்ட விட அந்த போட்டு கிட்ட உங்களுக்கு சொல்ல அந்த போட்டு பின்னால் வர சொல்லி. ஓ இது பொண்ணு பாருங்க முன்னுக்கு அவ்வளோ லைட்டுகள் கூடார மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க இதில் முன்னுக்கு கலர் லைட்டுகள் நிறைய மக்கள் வந்திருக்கணும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டு சைட்லேயும் நிறைய மக்கள் வந்திருக்கணும் பாருங்க. ஆட்சி வரை கண்டு போட்டுக்கணும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்த வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 51 58 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர்.
நற்செய்தி. சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடையவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேதமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பெருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாங்கள் வாழுகின்ற தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலே நற்கமை ஆண்டவரை வாழ்வாக்கி வாழ உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே. இதில் முன்னுக்கு பாருங்க, அதில் திருப்பிருந்து அதாவது அப்பம் வந்து கொடுத்துட்டு வந்து நிற்கிறோம். இதில் வந்து பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க முன்னுக்கு. தோணிக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இங்கே பாருங்க. மாதிரியான வடிவமைப்பில் தான் வேறு இந்த ஊருக்கு நற்கருணை ஆண்டவர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி பலம் வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மனதிலே இருக்கிற எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். வல்லமையுள்ள ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர், என்னை உடைய உள்ளத்திலே இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இந்த ஆர்ப்பரிப்பின் மூலம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். இயேசுவே நற்கருணை நாதரே, இயேசுவே மரியாளின் நாங்கள் உம்மை விசுவாசிக்கின்றோம். பாருங்க, எல்லாரும் வந்து அணிவகத்தை போயிட்டு வந்துருக்கணும். இயேசுவே வாழ்வின் அடைக்கலமே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே நாளைய நாளிலே நாங்கள் எங்களுடைய பாதுகாவலர் கோடியற்புதர் புதுமைகளின் நாயகர் பதுவை அந்தோனியாருடைய பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் நற்கருணை பெருவிழா திருப்பலியை இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறோம். 177 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அந்தோனியார் ஆலயம் ஊரணி என்கின்ற இந்த கிராமத்திலே, அழகிய கடல் வளம் மிக்க இந்த கிராமத்திலே அமைந்திருக்கிறது. புலம்பெயர் உறவுகளும் தாயக உறவுகளுமாக சேர்ந்து இந்த ஆண்டிலே 177வது ஆண்டு பெருவிழாவை நாளைய நாளிலே நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக புனிதருடைய திருச்சிறுவ பவனியை வரலாற்றிலே இந்த 177 ஆண்டுகளின் வரலாற்றிலே முதல் முறையாக அயல் கிராமங்களை சூழ்ந்து அந்தோனியார் பவனியாக வலம் வந்து தன்னுடைய பெருந்துரையோடு கூடிய ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார். வளமையாக கடல் வழியாகவும் திருச்சிறுவ பவனி இடம்பெறுவது வளமை. இவற்றோடு சேர்ந்து இந்த வருடத்திலே அயல் கிராமங்களையும் உள்ளடக்கியதாக இந்த திருச்சிறுவ பவனி இடம்பெற்றிருக்கிறது. திருச்சிறுவ பவனியை நாங்கள் இன்று நிறைவு செய்து அதன் பிற்பாடு நற்கருணை பெருவிழாவை செய்திருக்கிறோம். நாளைய நாளிலே புனிதருடைய பெருவிழா திருப்பலியை இந்த ஆலய முன்றலிலே நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். பெரிய எண்ணிக்கையிலான புலம்பெயர் தேச உறவுகளும் தாய உறவுகளுமாக இணைந்து இன்றைய இந்த பெருவிழாவை நாங்கள் சிறப்பிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நேரலையை காணுகின்றவர்களும் நேரலை ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த ஊரணி கிராமத்திலே வந்து புனிதருடைய பெருவிழாவிலே கலந்து கொள்ள உங்களை அன்பாக அழைத்து நிற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நாளைய நாளிலே புனிதருடைய பெருவிழாவிற்கான முன்கூட்டிய வாழ்த்துக்களை இன்றைய நாளிலே நாங்கள் கூறி நிற்கின்றோம். நன்றி. நன்றி ஃபாதர். உங்களோட பேர் ஃபாதர்? ஃபாதர் சுதர்சன், பங்கு தந்தை அந்தோனியார் ஆலயம் ஊரணி. நன்றி நன்றி. பாருங்க, போட் மாதிரியே இருக்குது. இயேசுவே அன்பின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். மக்கள் வந்து கும்பிட்டு வாங்க நம்ம மண்ணை திறந்து இயேசுவே குணமளிக்கும் குமாரனே, ஒவ்வொரு
எங்களை ஆசீர்வதி. இயேசுவே நன்மையின் நாயகனே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்தும் நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா சொல்லி இந்த பாடல் வழியாக நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். வணக்கம். எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு திருவிழா? பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த வெளிநாட்டிலேருந்து இந்த வருஷம் கன பேர் வந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு 177 கோயில் கட்டி 177வது வருஷம் இடம்பெயர்ந்து இந்த முறை கன ஆட்கள் இது வளமையை விட கொஞ்சம் இந்த வருஷம் கூடுதல் ஆட்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இடம்பெயர்ந்து மீளக்குடியமர்த்தி 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மீளக்குடியவரை விட்டு 2017 இருந்து இந்த திருவிழா அந்த திருவிழா நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த இங்கே கொஞ்சம் குறைந்த மக்கள் தான் இப்போ குடியிருக்கிறார்கள். இன்னும் மக்கள் இடம்பெயர்ந்து வெளியூர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருநாளுக்கு மட்டும்தான் வருவார்கள். ஆனால் முக்கியமான நாள் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது முந்தின சிறப்பாக நடைபெற்றாலும் ஆனால் முந்தின காலத்தின் இந்த சிறப்பு முந்தைய அச்சுவேலியில் அச்சுவேலி இங்கால இளவாலை பண்டத்திருப்பு இளவாலை இதில் இருந்து தனியாக வருவார்கள். முந்தைய பெண்கள் ஆட்கள் வந்து கோயில் தங்குவார்கள். இரவு நோவன முடிய தங்குவார்கள். ஆம்பல் வெளிக்காவலுக்கு நிற்பார்கள். பெண்களுக்கு இந்த கோயில் வெளியிலெல்லாம் சனம் இருக்கும். முந்தி கடைகள் தெருக்கள் கூட இருக்கும். ஒரு களை கட்டி இருக்கும். ஆனால் இப்பொழுதும் பிறநாள் நடக்கிற சிறப்பாக. ஆனால் அந்த காலத்து அந்த கலை குறைவு அது காலம் செல்லும் வேறு. இங்கே அயலூரிலையும் இப்போ தான் வந்து குடியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை நம்முடைய திருநாள் ஒரு சிறப்பாக நம்ம தையிட்டி எமது கோயில் அயலூரில் தையிட்டி கிராமம் அவர் இந்து மக்கள் வாசிக்கும் இடம். அவர்கள் ஊர்களுக்கால போய் இந்த சுற்றுப்பிரகாரம் இன்று அந்த சுற்றுப்பிரகாரம் நடைபெற்றது. அது சிறப்பாக அவர்கள் வரவேற்று நல்ல ஒத்துழைப்பு தந்தார்கள் அயலூரார்கள். ஆனால் சென்ற பழைய கலைகட்டுன்ற நினைவுகள் விட்டு போகாது. பழைய நினைவுகள் இங்கே வந்தால் அது இந்த முந்து ஊரில் ஆட்கள் இருந்தவை எங்கே வெளியில் வேலைகள் செய்து உத்தியோகங்களுக்கு இருந்தாலும் திருநாள் டைம் வந்தால் எல்லோரும் ஊருக்கு வந்து விடுவார்கள். வந்து அந்த காலத்தில் இந்த 11ஆம் தேதி ஒரு கூத்து நடைபெறும். பின்னுக்கு கூத்து போடுவார்கள். ஒரு பிறநாள் முடிஞ்சு 2-3 நாளே அந்த களை கட்டி இருக்கும். எப்படி உணர்றீங்க? இப்போ அந்த காலத்தில் இருக்கிற அந்த மக்கள் தொகையும் அந்த மக்கள் தொகை இன்றைக்கு எங்களுக்கு வடமாநிலத்திலே மக்கள் தொகை எல்லோரும் வெளிநாட்டுக்கு மொத்தத்தில் கூறாது. இது எங்களை ஊர் முந்தி இருந்ததிலும் பார்க்க 3 பகுதியாக இருக்கிறார்கள். எல்லோரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். வந்து போவார்கள். எல்லோருக்கும் இந்த திருநாளுக்கு வர ஆசை. ஆனால் வர முடியாமல் இருக்கிறது. பாடசாலை விடுமுறைகள் அங்கே இல்லை. ஆகஸ்ட் மாதம் தான் அங்கே விடுமுறை. அப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் லீவு எடுத்து வர இல்லாது. ஆனால் நாங்களெல்லாம் பென்ஷனில் இருக்கிறத கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கிறோம். அருள்நேசன். எனக்கு இந்த அப்பாவுக்கு பேர் மதியாம்பிள்ளை. இங்கே தெரியும். ரொம்ப 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 சந்தோஷம். நீங்களும் உங்களோட சிரமத்தை எதிர்பாராமல் இந்த வயதிலையும் வந்து இந்த பெருநாளில் கலந்து கொண்டது உண்மையிலே என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு சிறப்பாக இருக்குது. இதை பார்க்குற ஊர் மக்களுக்கும் நீங்கள் அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூட அவைகளுக்கும் இந்த பெருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த முறை கொண்டு இந்த முறை எங்களோட ஊர் குருவானவர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். பிறநாளுக்கு அது சிறப்பு மிக்கது. அவர்களுக்கு நமக்கு நன்றிகள் தெரிவிக்க வேண்டும். சரி, நன்றி. உங்களுக்கு நன்றி.
பின்னுக்கு இந்த ஊரில் வந்து அந்தோனியாருக்குரிய வழிபாடுகள் பூசைகளை வந்து செய்து வருவதற்காக அவ்வளோ மக்கள் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியை பார்த்தீங்களா. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எந்த நாளில் இருந்து வந்திருக்கிறீங்கள்? எப்படி இருக்கு இந்த பெருநாளுகள் எப்படி இருக்குது? நாங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இது நாங்கள் பிறந்த மண். எங்களுடைய ஆலயம் பல தடவை இடித்து நாங்கள் இது முன்னே எங்களுக்கு 3வது கோயில். இந்த கோயிலை மிகவும் சிரமப்பட்டு தேவராஜன் ஃபாதர் அவற்றை நீண்டகால முயற்சியில் எல்லா மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களும் ஊரணி சார்ந்த புலம்பெயர்ந்த மக்களும் தாயாள் மக்களும் இணைந்து மிகவும் கஷ்டப்பட்டு இதை நாங்கள் இப்போ கட்டி ஒரு 3 வருடங்களாக 3 வருடம்னு நினைக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த நம்முடைய மண்ணுக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து இது 3வது தரம். ஆனால் எங்களுக்கு வருடங்களில் காலங்களில் இன்னும் சிறப்பாக எங்களுடைய தாய மக்களும் இந்த மண்ணிலேருந்து புலம்பெயர்ந்த வெளிநாட்டு உறவுகளும் இந்த புனிதருடைய விழாவை இன்னும் சிறப்பாக ஒன்றாக கூடி எல்லாரும் ஒற்றுமையாக மற்ற சமூகத்துக்கு முன்மாதிரியாக நாங்கள் எல்லா மக்களையும் இணைத்து நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுவோம் முயல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். குறிப்பாக மற்ற மத மக்களும் எம்மோடு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். கோயிலுக்கு வந்து போகிறார்கள், நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆதரவையும் தருகிறார்கள். சிறப்பாக வந்து முதலாக நாங்கள் இந்த வருடங்களில் புதிய பங்கு தந்தை சசிதரன் அவர்கள் இணைந்து அயலவர்களோடு கரையோர பகுதி மட்டுமல்ல அயலோர அவர் பெரும்பாலும் இந்துக்கள் மிகவும் சிறப்பாக எங்களோடு இணைந்து இந்த திருச்சுருவ பவனியை கொண்டு வருவதற்கு நிறைய ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த காலத்தில் உங்களோட காலத்தில் சின்ன வயதுகளில் நீங்கள் செய்த இந்த சிறுவ பவனிக்கும் இப்போ இந்த மக்கள் கூடி வர்றதுக்கும் அது எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை, உண்மையிலே சொல்ல வேண்டாம், அந்த காலத்திலே நாங்கள் ஒரு தனித்தனி வீடுகளாக, உங்களுக்கு தெரியும், அந்த தனித்தனி வீடுகளாக இருந்த நாங்கள். ஆனால் அந்த நேரத்துக்கு வாழ்க்கை முறைகள் வசதிகள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியானது. இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்த நாங்கள். இப்பொழுது இந்த யுத்தத்தால் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு எல்லாரும் பல்வேறு ஊர்களையும் இப்போவும் கொஞ்சம் பேர் தான் இங்கே இருக்கிறேன். உள்ளூர்லேயும் கொஞ்சம் யாழ்ப்பாணம் சிந்தி பந்தல் இடங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனபடியாக கொஞ்சம் சிரமப்பட்டு தொடங்கின காலத்துக்கு இது 3வது வருஷம் நினைக்கிறேன், 4வது வருஷம் அல்ல 3வது வருஷமாக இருக்கலாம். தொடங்கின காலத்தில் ஒவ்வொரு படிநிலையிலே நாங்கள் ஒற்றுமையாக சிறப்பாக தான் செய்து கொண்டு வருகிறோம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி அண்ணா, நன்றி அண்ணா. நன்றி நன்றி. தனது உள்ளத்தை தரவிடாது
1990ஆம் ஆண்டுக்கு முதல் இந்த ஊரணி ஊர் நிறைந்த மக்களாக இருந்தனர். ஆனால் இப்போதைய நிலைமையை பார்த்தா 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து பன்னிக்கும் வேறு வேறு இடங்கள் இப்போ கொழும்பு, திருவோணமலை, பருத்தித்துறை அப்படின்னு அப்படியே சிதறி போய் அதிலே இருந்து ஒரு பகுதியினர் வெளிநாடுகளுக்கு சென்று இவ்வாறு இந்த மக்களின் தொகை படிப்படியாக குறைவடைஞ்சு 2016ஆம் ஆண்டு மீளக்குடியம் வந்த போது ஆவல் ஏற்பட்ட இந்த எங்களோட அந்தோனியாற்ற மண்ணிற்கு, அதாவது ஊரணி புனித அந்தோனியாற்ற மண்ணுக்கு திரும்பி நாங்கள் வந்திருந்த நேரத்தில் எங்களோட ஊராகவே இருக்கையில் வீடுகள் அழிஞ்சு எங்களோட புனித அந்தோனியார் ஆலயம் அழிவிட்டு அப்போ தான் 90ஆம் ஆண்டு தான் நாங்கள் ஒரு புதிய ஒரு ஆலயமாக கட்டி அதை பூரணமாகவும் முடிக்கையில் குடியேறி அந்த பூசைகள் நடைபெற்று அப்படியே விட்டுட்டு ஓடினாங்கள். ஆனால் திரும்பி வந்தபோது அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு மனசுக்கு மிகுந்த வேதனையை தந்தது எல்லா மக்களுக்கும். அதில் இருந்து படிப்படியாக நாங்கள் புலம்பெயர் உறவுகளின் உதவிகளை வேண்டி இங்கே இருந்த ஒரு சொற்ப ஊரணி வாழ் கிராம மக்கள் தங்களோட உடல் உழைப்பையும் தங்கள்கிட்ட கிடக்கிற அது பணமண்டா என்ன பொருளண்டா என்ன புலம்பெயர் உறவுகளின் உதவிகளோட ஆலயத்தை மறுபடியும் கட்டினாங்க. அந்த ஆலயம்தான் இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம். சொற்ப அளவான மக்கள்லாம் இப்போ எங்களோட ஊரணியில் இருக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு 30 குடும்பம் என்ன பூசை திருவிழாக்கள் அப்படி இருந்தது. மற்றது கேள்விப்பட்ட அந்த கடனாலையும் இந்த அந்தோனியார் போர்டில் எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் சொல்லி அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் என்னென்னா 90ஆம் ஆண்டுக்கு முதல் ஊரை நாங்கள் சுற்றி கொண்டு வரும்போது கடல் ஓரமாக பாதை இருந்தது. நாங்கள் கடற்கரை ஓரமாக அந்தோனியார் சொரூபத்தை கொண்டு பவனியாக கொண்டு போகும்போது பாதை இருந்தது. அப்போ எல்லா வீடுகளுக்கும் வடக்கு பக்கமாக அந்த சொரூபத்தை கொண்டு போனாங்க. ஆனால் மீண்டும் நாங்கள் வந்தபோது கடல் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவுக்கு உள்வாங்கிது. கடல் ஊர்மனைக்கு வந்துடுது, தரைக்கு வந்துடுது. எங்கட நாங்களுக்கு திருப்பவனிக்குள்ளே கொண்டு போன அந்த பாதை ஒன்றும் இல்லை. இப்போ இதால் தான் நாங்கள் இந்த அந்தோனியாற்ற திருப்பவனியை செய்யும்போது கடலுக்கால் கொண்டு போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதால் தான் போட்டால் கொண்டு போய் திரும்பி அதில் ஒரு துறைமுகம் ஒன்று இருக்குது. அதில் என்ன ஆவலை சந்தி துறைமுகம், அந்த துறைமுகத்துக்கு கொண்டு வந்தால் நாங்கள் திருப்பி வீடுகளை அண்டின பிரதேசத்துக்குள்ளால் ஆலயத்தை நாங்கள் வந்தடைந்தாங்க. ஆனால் இப்போ நாங்கள் இந்த வருஷம் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக செய்த நாங்கள் முஞ்சால எங்களுக்கு பின்பக்கம் இருக்கிற ஊர் வந்து தையட்டி. அப்போ அந்த தையட்டி மக்களும் கன வருடங்களாக தங்கட பிரதேசத்தாலேயும் பவனி போகணும், அந்தோனியாற்ற புனிதர் பவனி இடம்பெறணும் என்ற ஆவலால் அவையில் கேட்டதுக்கு நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த பாதையால் தையிட்டி போய் திரும்பவும் ஊரணி ரோட்டுக்கு வருவதாக நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி உணர்றீங்க, உங்களோட அனுபவங்களையும் சொல்லுங்கள். நானுமே இந்த ஊரில் இருக்க அண்ணா இருக்கையில் இந்த ஊரில் ஆட்கள் இருந்தவங்க. ஆனால் இந்த பிறந்தது இந்த ஊரில் இல்லை. ஆனாலும் வாய் வழியாக கதை வழியாக கேட்ட பல விடயங்கள் மூலமாக எங்களுக்கு உள்ள ஊர்னு தான் இந்த ஊர் பெற்றோம். அப்போ நாங்கள் திருப்ப இங்கே மீளமிருந்து குடியேற வந்த நேரத்தில் அந்த என்னை போல் எந்த வயசு படியால் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஒன்று இருந்தால் இந்த ஊரை எப்படியாவது நாங்கள் கட்டி எழுப்பணுமென்றது.
அப்போ அந்த உத்வேகத்தோடு நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைய நேரங்கள் கிடச்சிது. அந்த நேரத்தில் வேலைப்பழுக்கள் அது ரெண்டு பெரியஸாக இருக்கையில் அதால் நாங்கள் நிறைய விடயங்களில் ஈடுபடக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ திருப்ப அவங்களோட வயசுகள் வரைக்கும் எல்லோரும் ஒரு இடத்துல சிதறி போனாலும் பழைய இப்போ அண்ணாவோட முந்தின எங்களுடைய அப்பாவையல் அப்படி அந்த வயசு மட்டத்தினர் இப்பையும் இந்த ஊரோட நிறைவாக ஈடுபாட்டோடு செயற்பட்டு இந்த ஊரை இன்னும் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கணும். அவையான அந்த கடின உழைப்பு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குற இந்த புது ஆலயமும் சரி, இந்த ஆலயத்தில் இந்த திருவிழாவில் பங்கு கொண்ட இந்த மக்கள் தொகையும் சரி, இந்த அண்டிய ஊர் மக்களோடு இருக்கிற எங்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சரி இன்னும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த அவையண்ட அந்த காலத்துலேருந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வர அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், மற்றது அவையண்ட கடின உழைப்பு. இது எப்போவும் மாறப்போகிறதில்ல, இது எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அடுத்தது எங்கட காலம் வரைக்கும் நாங்களும் அந்த அவையண்ட இடத்துக்கு இதை நாங்கள் செய்யணும். எங்களோட கோடி அற்புதர்ன்ற இந்த மிகவும் புதுமை நிறைந்தவர் எங்களுக்கான அந்த வழிகள் அமைச்சு வைப்பார். இப்போ கூட நானும் கொழும்பில் இருக்கிறேன். நான் அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் இந்த ஊரோடு ஒன்றிச்சு இருக்கக்கூடிய மாதிரி எங்களோட சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய மாதிரி எல்லோரும் சிதறி வாழ்கிறாங்க. அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த எங்களோட புனிதருடைய பிறநாள், மற்றது எங்களுடைய கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரொம்ப நன்றி. அண்ணோட பேர் என்ன? என்னுடைய பேர் ரஜீவன். அண்ணோட பேர் சூரியன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நீங்கள் இங்கே நடந்த வரலாறு, இந்த ஊரணி கிராமத்தில் இந்த அந்தோனியாற்ற மகிமைகள் சம்பந்தமாக தெரியப்படுத்துனீங்க. உண்மையிலேயே இதை பார்க்குற உறவுகளுக்கும் இது சம்பந்தமாக தெரிய வரும். உண்மையிலேயே நன்றி அண்ணா, சந்தோஷம். நன்றி.